ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பேங்க் நிஃப்டிலயும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில பார்த்தோன்னா காலையில ஓப்பனிங் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம லாஜிக் படி பார்த்தாலும் இங்கே முடிஞ்சிருக்கும். இங்க இருந்து ஒரு சூப்பரான ஃபால். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல யாராவது நீங்க வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை இங்க புக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்மளும் பல முறை பேசிட்டோம். 50,000 கிட்ட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 50,500 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து மறுபடியும் அப்படியே கிராஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஓப்பனிங் கீழே வந்து முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்ஸ் வந்து எனக்கு இங்கிருந்து ஒரு ட்ரேட் கிடைச்சது அண்ட் இங்கிருந்து ஒரு ட்ரேட் கிடைச்சது. அவ்வளோதான். தவிர எனக்கு டாப்ல இருந்து எந்த ட்ரேடும் கிடைக்கவில்லை. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ நீங்களும் இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி பக்காவா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி, தினமும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கத்துறானே அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? என்கிட்ட இப்போ ஒரு 10,000 இருக்கு. ஓகேவா? அந்த 10,000 நான் எத்தனை லாட்டு பாய் எடுக்கிறது? என்னோட ரிஸ்க் என்ன? என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன? என்னோட டார்கெட் என்ன? இதை பேஸ் பண்ணி நான் லாட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷனுக்கு சில பர்சன்டேஜஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன பண்ணணும், அப்பதான் நம்மளால எவ்வளவு லாட் சைஸ் நம்மளால பிக் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு, இதெல்லாம் டிசைட் பண்றது தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ, நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கணும். அது வந்து ப்ராஃபிட்ல போச்சுனாலும் சரி, லாஸ்ட்ல போச்சுனாலும் சரி. 10 ட்ரேட் எடுத்து நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றேன் சார், 10 ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி தப்பு. ஓகே சார், 10 ட்ரேட் எடுத்தேன், 5 ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயில், 5 ட்ரேட் வந்து சக்சஸ் அப்படின்னா உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஃபைனலா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து the பியூட்டி ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு லாட் சைஸ் இருக்கணும், எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கணும், எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும்ன்றத நம்ம வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது வேணும்னா எங்களுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். நாங்க அது தனியா கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு நீங்க பிங்க் பண்ணலாம். நாங்க அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஓகே, ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல நாங்க வந்து இப்போதைக்கு ஒரு எடுத்துட்டு இருக்கோம். பட் சீக்கிரமா நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான கிளாஸஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையும் நாங்க வந்து எப்படி என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாங்க டீடைல்ஸ் ஃபர்தரா ஷேர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி எப்படிலாம் மூவ் வந்துச்சுன்னு போய் பார்க்கலாம். நிஃப்டியில பேங்க் நிஃப்டி விட கொஞ்சம் நல்ல செல்லிங் ப்ரெஷரே இருந்துச்சு. அதான் உண்மை. உங்களுக்கு எதனால அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு, அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்து 24,123 கிட்டே வந்து முடிச்சிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 24 எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியில வந்து பெருசா ட்ரேட் கிடைக்கல. ஓகேவா? ஒரு ட்ரேடிங் கிடைச்சது, பட் அதுவுமே போய் டார்கெட் அடிக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சிருச்சு. நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போயிருந்தா வேணா அடிச்சிருக்கேன், இல்லாட்டா போய் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரிக்கு கொடுத்துருக்கலாம். ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் டார்கெட் ஃபைனலா கொடுத்துருக்கு. சாயந்தரம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், பட் ரியல் டைம்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. ஓகேவா? பட் ஆனா வேற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லாம நேத்திய ஹைல வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் நேத்திய க்ளோசிங்க்கோ அங்க வந்து போய் ஓகே நான் இங்க ரிஜெக்ஷன் ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் ஒரு ட்ரேட போட்டிருந்தேன்னா எனக்கு நல்ல வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். ஸோ அதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணும் மக்களே. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, நேத்திய க்ளோசிங் எங்க இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்குமா, ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் போட்டு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்படிலாம் நீங்க வந்து கண்டிப்பா யோசிச்சாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து பேரி சைட்ல இல்ல, நான் இன்னமும் கொஞ்சம் புல்லிஷாகத்தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து மார்க்கெட் போகுது, ரெசெஷன் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும், பயங்கரமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேபிட்டல்ல லாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. புரியுதா? ஓகே மக்களே. சரி, இதுல முக்கியமான காரணம் ட்ரிகர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரிலையன்ஸ் ட்ரிகர் பண்ணிருக்கு. ஓகேவா? ஆரம்பிச்சு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து மேலே வைக்க தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பை ஜோன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கலைபரத்துலையும் ஹெச்டிஎஃப்சி மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அப்புறம் மாருதி, இது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம
தலைவர் ஆக்சிஸ் பேங்க்கும் பாசிட்டிவா இவங்கலாம் பாசிட்டிவா இருந்ததுனால தான் வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டி தப்பிச்சது. பட் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் நெகட்டிவ். அண்ட் மேஜரா மற்றவங்கள பார்த்தீங்கன்னா வந்து விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா -2% வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா -1.7% இருந்துச்சு. அப்புறம் இன்ஃபியோ 2% டவுனாக இருந்துச்சு. ஐடி ஸ்டாக்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹீரோ மோட்டர் கப்பும் பாருங்க நல்ல டவுன். சிமெண்ட் செக்டரை அடி பின்னி எடுத்துட்டாங்க. ஸ்ரீ சிமெண்ட்ஸும் சரி, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸும் சரி, என்ன நடக்குதுன்னே தெரில. ஸ்ரீனி மாமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைன்றாங்க, அசைன்மெண்ட் இருந்தாங்க. சரி, ஓகே, அதை பத்தி நம்ம ஃபர்தரா வந்து டீட்டெயில்டா போடும். நம்ம எதையுமே நம்ம வந்து தெரியாம நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டானியாவும் டவுனு, டெவிஸ் லேப் டவுனு. ஸோ இவங்க எல்லாருமே செம்ம. டிவிஸ் லேப்லாம் வாங்கலாம் நீங்க ஆக்சுவலா. அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டவுனு. என்டிபிசிலையுமே 2% டவுனு. ஸோ நம்ம அக்யூமுலேஷன் பாரதி ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அப்புறம் எம்என்எம் ஃபினான்ஸ் வந்து ஓகே ஆவரேஜா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் மொமெண்டம் இல்லைனாலும் சைட் வேஸ்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டாக்கோடைய மொமெண்டம்லுமே அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஓகேவா? ஸோ ஐடி செக்டர்ல வந்து செல்லிங்கும், பேங்கிங் செக்டர்ல பையிங்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கு. அதர்வைஸ் என்னன்னா நம்ம இன்னைக்கு பயங்கரமா பங்கமா மாட்டியிருப்போம் செல் சைட்ல. ஓகேவா? ஓகே மக்களே. பட் நமக்கு இருக்கிறது எல்லாமே என்னது? நமக்கு லெவல்ஸ் இருக்கு. லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு. ஓகேவா? ஸோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமா வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஸ் நான் சொன்னாலே பையிங் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அண்ட் மிட் கேப் நிஃப்டில லைட்டா லாஸ்ட்ல செல்லிங் நடந்திருக்குன்னு சொன்னேன் நானு. ஸோ இதுதான் சம்பவங்கள். சரி, அப்படி நம்ம உலக வர்த்தகத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உலக வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் விழுந்ததெல்லாம் லைட்டா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் விழுந்து எழுந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது ரெக்கவர் ஆனதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? யூஎஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 ஹவர்ல போயிடலாமா? 75-80 வரைக்கும் ஹை போயிட்டு மறுபடியும் 74-60 வந்துருச்சு. $1 விழுந்து மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம கோல்டு வந்தோம்னா 400 நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் கூட தான் அது சண்டை போட்டு போட்டி போட்டுட்டு இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த லைனை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அந்த லைனுக்கு வந்து அங்கதான் அது வந்து சண்டையே நடத்திட்டு இருக்கு. சரி பார்ப்போம் என்ன சம்பவம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க அப்படின்னு போறதுதான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு எப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா இது கிட்ட வரணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம சில்வர். சில்வர் அவனையே மடிச்சு இறக்கிட்டு சைட் வேஸ்ல வச்சிருக்காங்க. இங்க இருந்து வந்தா இப்படி நின்னா ஆக்சுவலா கீழே வரணும். 25 தொட்டதுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க இருந்து பவுன்ஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். பட் 25 வந்துருமோ ஒருவேளை, பார்ப்போம். அண்ட் பிடிசி வந்து பாத்தீங்கன்னா லோல இருந்து 49ல இருந்து 59க்கு சூப்பரா ரெக்கவரி கொடுத்துருக்குங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க இருந்து மறுபடியும் இங்க போயிடுன்னு சொல்லியிருந்தேன் 56க்கு 57க்கு. மறுபடியும் போகும். 60ல இருந்து 70ல இருந்து விழுந்தது இல்லையா, போகும், கொஞ்சம் கொஞ்சமா போகும். பட் அது பாசிட்டிவா தான் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. ஓகேவா? 48 கீழே போனதான் நெகட்டிவ். பட் அங்க நல்ல சப்போர்ட் இருக்கிறதுனால இப்போ இங்க வந்துருக்கு. ஓகேவா? எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தோட வியூவும் டிரான்ஸ்பரண்டா போடுறேன். பிடிச்சவங்க தயவுசெய்து கொஞ்சம் ஒரு லைக்கோ, ஒரு கமெண்ட்டோ, சப்ஸ்கிரிப்ஷனோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அன்டில் தென் இன்னைக்கு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். நாளை சந்திப்போம். டேக் கேர். பாய், டாட்டா.